கிரிக்கெட் வீரருக்கு நடந்த அந்த கொடுமை. தவிடுபொடியான கிரிக்கெட் கனவு. இருசக்கர வாகன விபத்தில் சிக்கிய குஜராத் டைட்டன்ஸ் வீரர் ராபின் மின்ஸ் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஒரு ஜாம்பவான் வீரர் வந்த அதே மாநிலத்திலிருந்து முதன்முறையாக IPL தொடரில் இடம்பெற்ற குஜராத் டைட்டன்ஸ் அணியில் 3,60,00,000 ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்ட ராபின் மின்ஸுக்கு நடந்த சம்பவத்தால் குஜராத் டைட்டன்ஸ் அணியினர் கலக்கத்தில் உள்ளனர். இந்தியாவில் வரும் 22ஆம் தேதி மிக பிரம்மாண்டமான முறையில் ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கும் 17வது IPL தொடர் நடைபெறவுள்ளது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறும் முதல் போட்டியிலேயே நடப்பு சாம்பியன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியும் மோதுகின்றன. வரும் 24ஆம் தேதி நடைபெறும் 5வது லீக் போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் அணி மும்பை இந்தியன்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. இந்த நிலையில் குஜராத் டைட்டன்ஸ் அணியின் கேப்டனாக இருந்த ஹர்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு சென்ற நிலையில் குஜராத் அணிக்கு சுப்மன் கில் கேப்டனாக பொறுப்பேற்றுள்ளார். ஏற்கனவே முகமது ஷமியும் குதிகால் அறுவை சிகிச்சை செய்த நிலையில் நடப்பு IPL தொடரில் விளையாடாமல் விலகியுள்ளார். இதனையடுத்து குஜராத் டைட்டன்ஸ் அணிக்காக 3,60,00,000 ரூபாய்க்கு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனான ராபின் மின்ஸ் ஏலம் எடுக்கப்பட்டார். IPL தொடரில் முதன்முறையாக நுழைந்ததை அவரது குடும்பத்தினர் கொண்டாட்டத்தின் உச்சிக்கே சென்றனர் என்று சொல்லலாம். ஜார்க்கண்ட் மாநிலம் கும்லா மாவட்டம் ஷிம்லா என்ற கிராமத்தைச் சேர்ந்தவரான ராபின் மின்ஸ் T20 போட்டியில் இடம்பெற்ற முதல் ஆதிவாசி பழங்குடி இந்தியர் என்ற பெருமையையும் பெற்றார். இதுவரையிலும் எந்த ஒரு சர்வதேச கிரிக்கெட் போட்டியிலும் இடம்பெறாத ராபின் மின்ஸ் IPL தொடர் மூலமாக இந்திய அணியில் இடம்பெற்றார். ஜார்க்கண்டில் ஒரு பழங்குடி சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டது பெருமை அளிப்பதாக பெற்றோர் மகிழ்ச்சி பொங்க தெரிவித்தனர். ஆனால் அவர்களது கனவு சுக்குநூறாக நொறுங்கி போகும் அளவிற்கு ஒரு சம்பவம் நடந்தேறியுள்ளது. இருசக்கர வாகன விபத்தில் ராபின் மின்ஸ் சிக்கி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். உள்ளூர் போட்டிகளில் சிறப்பான பங்களிப்பை அளித்த நிலையில் ராபின் மின்ஸை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் மும்பை இந்தியன்ஸ் அணியும் குஜராத் டைட்டன்ஸ் அணியும் ஏலத்தில் எடுப்பதற்கு கடுமையாக போட்டி போட்டன. இந்த நிலையில்தான் ராபின் மின்ஸ் தன்னுடைய கவாஸ்கி இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது மற்றொரு இருசக்கர வாகனம் மீது மோதி விபத்தில் சிக்கியுள்ளார். இந்த விபத்தில் மின்ஸ் சென்ற இருசக்கர வாகனம் முன்பக்கம் முழுவதும் சேதமடைந்துள்ளது. இதில் ராபின் மின்ஸின் வலது முழங்காலில் காயங்கள் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதையடுத்து ராபின் மின்ஸ் அருகிலுள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் கவலை அளிக்கக்கூடியது என்றாலும் விரைவில் பூரண குணமடைந்து ராபின் வீடு திரும்புவார் என அவரது தந்தை பிரான்சிஸ் மின்ஸ் தெரிவித்துள்ளார். காயம் காரணமாக ராபின் மின்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் IPL தொடரில் விளையாட இன்னும் சொற்ப நாட்களே உள்ள நிலையில் குஜராத் அணிக்காக விளையாடுவாரா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது.